கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into this blessed evening. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us turn to book of Genesis chapter 48 and verses 15 and 16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. And he blessed Joseph and said, God, before whom my fathers Abraham and Isaac did walk, the God which fed me all my life, long unto this day, the angel which redeemed me from all evil, bless the lads and let my name be named on them, and the name of my fathers Abraham and Isaac, and let them grow into multitude in the midst of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் நம்மை அதிசயமாக நம்மை நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படியாக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். We are gathered in this place to praise a God who led us wonderfully. இங்கே நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தன்னுடைய காலத்தின் அறிக்கையை அவன் தேவனுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய மகனுக்கு முன்பாக அவன் சமர்ப்பிக்கிறான். Jacob our forefather made his confession about his times before his sons. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், My God who sustained me right from my birth unto this day. இந்த ஓல்டியர் மெசேஜ் இந்நாள் வரை. This message is unto this day. இந்த நாள் வரை தேவன் ஒரு மனிதனை எந்த விதத்தில் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து ஆண்டவரை இந்த வருஷத்தின் கடைசி நிமிடங்களில் நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். We are duty bound to glorify God at this last minutes of this year, thinking the wonderful ways which God led us. இந்த மனிதன் அனாதையாக விடப்பட்ட காலங்கள் உண்டு. There are times we were left comfortless. பெற்றோர் வெறுத்த காலங்கள் உண்டு. Times when parents hated us. தன்னுடைய சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. Times when our siblings hated us. புசிக்க ஆகாரம் இல்லாமல் திரிந்த காலங்கள் உண்டு. Times we had no food to eat. ஊளையிடுகிற வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்த காலங்கள் உண்டு. Times we roamed through the wilderness in howling. பாலான இடத்திலே சுற்றித் திரிந்த காலங்கள் உண்டு. Times we walked through the ruins. ஆண்டவர் அவனை கண்டுபிடித்த இடம் ஒரு அரண்மனை அல்ல, ஊளையிடுகிற ஒரு வனாந்தரம் என்று உபாகமத்திலே 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். Deuteronomy 32 we see God did not find him out in the palace but in the howling wilderness. அருமையானவர்களே, நம்மையும் தேவன் கண்டுபிடித்த இடங்கள் நமக்கு தெரியும். Beloved, we know the place where God spots us out. ஒன்று குப்பையாக இருக்கும். One, it may be a dust. இல்லாவிட்டால் புழுதியாக இருக்கும். Or the ground. இல்லாவிட்டால் ஒரு கன்மலையாக இருக்கும். Or a rock. இல்லாவிட்டால் ஒரு துறவாக இருக்கும். Or a spring. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. That is why the word of God says, look unto the rock from whence you are hewn. And under the hole of the pit when ye are deep. பாவத்தின் அடிமைத்தளத்தில் நான் இருந்த பொழுது, when I was in the captivity of sin, சேற்றில் உளையான சேற்றில் கிடந்த பொழுது, when I was in the miry clay, தேவனை அறியாது இருந்த பொழுது, when I yet did not know God, ஒரு குப்பையிலே கிடந்த பொழுது, when I was in the dung, ஓ தேவன் என்னை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? how many of you can say God found me out? நான் பரிசுத்தத்தில் இருக்கும்போது அல்ல, not when I was in holiness. நான் அக்கிரமத்திலே மரித்து கிடந்த பொழுது என் தேவன் என்னை தேடி வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who say my God saw me. ஆம், அவன் சொல்லுகிறான், நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் என்னை ஆதரித்து வந்தார். As he said, from my birth unto this day God sustained me. இந்த வருஷத்தின் கடந்த நாட்கள் தேவன் நம்மை ஆதரித்த நாட்களாக இருந்தது. Yes, the last days of this year were the days where God fed us. மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். We may not have had the support of man. சொந்தங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். You may not have the support of relatives. உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கலாம். Or the support of your friends. சபையினுடைய ஆதரிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். Or even the sustaining of the church. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் உன்னை ஆதரித்து வந்தார். But amidst all these God had been feeding you. தகப்பன் தாயினுடைய ஒத்தாசை இல்லாமலே 20 வருடம் அவன் 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். 20 years God had been forming him to have 2 bands all the 20 years. ராஜாக்களின் புத்தகம் முதலாம் ராஜாக்கள் நான் வாசிக்கும் பொழுது, when you read in 1 Kings 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, chapter 2 and verse 7, தாவீதை
ஆதரித்த ஒரு சூழ்நிலையை அவன் வெளியரங்கமாக பேசுகிறான். Here David says the situation he was sustained. ஆதியாகமம் 27:37 பார்க்கும் பொழுது Genesis 27:37. தேவன் தன்னை ஆதரித்ததானே எதையெல்லாம் கொடுத்து தன்னை ஆதரித்தார் என்கிற வார்த்தையை ஒரு மனிதன் உச்சரிக்கிறான். A man says God had sustained him in his life. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், சுற்றில் இருந்த சத்துருக்களை எல்லாம் விலக்கி தேவன் எனக்கு ஆதரவாய் இருந்தார், அவர் என்னை ஆதரித்தார் என்று சொல்லுகிறான். Yet another man says God helped me from my enemies who were around me. இரண்டாம் நாளாகமம் 32:22 அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். Second Chronicles 32:22 we see this. இப்படிப்பட்ட விதங்களில் நாம் போன பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆதரித்தார். All the time we went through these ways, God fed us. அவன் சொல்கிறான், இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தார். God which fed me unto this day. இதுதான் தேவனுடைய பராமரிப்பில் உள்ள ஜனங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுதந்திரம். This is the inheritance of the people under God's guidance. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். A privilege which God's people receive who are called by his நான் name. பிறந்தது முதல் இல்லாவிட்டால் இந்த வருஷத்தை தொடக்கினது முதல் இந்த நிமிடம் வரை இந்நாள் வரை என் தேவன் என்னை ஆதரித்தார். From the time I began this year unto this day, God has fed me. ஆதியாகமம் 47:12 பார்க்கும் பொழுது ஆகாரத்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை தான் தேசத்தை ஆதரித்தான். Turning to Genesis 47:18, we see as to how a man sustained the land with food. தேவனுடைய பராமரிப்பில் உள்ள ஜனம் என்பது ஒரு பாக்கியம் உள்ள ஒரு ஜனம். People under God's guidance are a privileged people. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய ஆதரவில் நீங்கள் இருந்தபடியினால் நீங்கள் பாக்கியசாலிகள். Because you remained under the sustenance of God all through this year, you are privileged. தாவீது ஒரு தன்னுடைய ஆசாரியனுடைய மகனை பார்த்த பொழுது, இனிமேல் நீ என் ஆதரவில் இரு என்று அவன் சொன்னான். David, when he saw the son of his priest, he said, remain under my support hereafter. அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆதரித்து வந்த தேவன். God is a God who had been feeding us. எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்ட ஒரு தேவன். God who redeemed us from all evil. ஆண்டவருடைய கண்கள் நமக்கு மேல் பதிக்கப்பட்டிருந்தது. God's eyes were set upon us. அதுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாகத்தான் இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். Towards the end of the year, we are gathered here to offer thanksgiving for it. இந்நாள் வரையும் தேவன் எத்தனை குடும்பத்தை ஆதரித்து வந்திருக்கிறார். Unto this day, how many families had God sustained? ஒருவேளை நீங்கள் நடந்து வந்த பாதைகள் வனாந்தரமாக இருக்கலாம். Maybe the paths you crossed have been a wilderness. அப்போஸ்தலர் 13:18 சொல்லுகிறது, வனாந்தரத்திலும் கூட தேவன் அவர்களை ஆதரித்து வந்தார். Acts 13:18 says God had sustained them in the wilderness. லூக்கா 1 நாம் பார்க்கும் பொழுது Turning to Luke 1. 55 இஸ்ரவேலை தேவன் ஆதரித்து வந்தார். Verse 55, God had sustained Israel. நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன் கடந்த காலங்களில் நம்மோடு கூட இருந்தார். In the past days, a God who helps us had been with us. நம்மை விழுங்கும்படியாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பின சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். We know of situations when the enemies were around to swallow இனி us. பிழைத்திருக்க மாட்டோம் என்கிறதான அறிக்கைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்த சூழ்நிலைகள் உண்டு. Confessions came out of our mouth, I will not live anymore. ஆனாலும் கூட தெய்வம் நம்மை ஆதரித்தார். But our God sustained us. நம்முடைய யோக்கியங்கள் ஒன்றும் கிடையாது. And there is nothing that we நம்முடைய have. பரிசுத்தங்கள் ஒன்றும் கிடையாது. Nothing about our holiness. நம்முடைய தெய்வீகம் ஒன்றும் கிடையாது. Nothing about our divinity. இப்பொழுது கூட தேவன் நிறுத்து பார்த்தால் நம்மில் அநேகர் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். Even now when God weighs us all, many of us will be ஆனாலும் wanting. கூட தன்னுடைய பரிசுத்தத்தை நம்முடைய தராசிலே நம்முடைய பகுதியில் அவர் வைக்கிறார். But he keeps his holiness on our part. தன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் வைக்கிறார். His faith a little on our part. அதுதான் உண்மை. That is true. ஏனென்றால் நம்முடைய மனுஷிகத்திலே நாம் இந்த நாட்களிலே இந்த தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினமான ஒரு பாதைதான். Because it is very difficult to live a divine life in this human body. நம்முடைய தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் கிருபை வந்தது. All the time we stumble, grace came in. நம்முடைய இல்லாமை வந்த பொழுதெல்லாம் தேவனுடைய நிறைவு வந்தது. All the time we lacked, God's fullness came in. நம்முடைய கண்ணீர் வந்த பொழுதெல்லாம் அவருடைய கரம் நம்மை துடைத்தது. All the time tears came out, his hand came out. முடியாது என்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக வந்தது. In impossibilities, his grace supports us. அதனால தான் அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் நான் தேவனால் ஆதரித்து நடத்தப்பட்டு வந்த ஒரு காலங்கள் ஒரு உண்டு. That's why this man of God said, God had been leading me unto this day. இந்த வருஷத்துல உங்களுக்கு யாருக்காவது ஆகார குறைவு வந்ததா? And did any one of you lack food this year? ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சிறப்பான விதத்துல புசிக்காமல் இருந்திருக்கலாம். Maybe you would not have eaten the most delicious ஆனால் meal. உங்களை போஷிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். God was faithful to feed you. உங்களை உடுத்துவிப்பதில் உண்மையுள்ளவராக இருந்தார். Faithful to clothe you. உங்களை தப்புவிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Faithful
faithful to save you, உங்களை காக்கிற விஷயத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். faithful to keep you, உங்கள் பட்சத்தில் நிற்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். faithful to be on your side, உங்களுக்காக வழக்காடுவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். faithful to fight for you, உன்னுடைய பட்சத்தில் நின்று உனக்கு யுத்தம் செய்வதிலே அவர் பராக்கிரமசாலியாக நின்றார். mighty to be on your side and fight for you. அதனால தான் அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்வில் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் நான் தேவனால் ஆதரிக்கப்பட்டு நடந்த மனுஷன். Therefore he says, I am a man of God who had been fed by God unto this day. அவனுடைய பிறப்பிலேயே மோதல் இருந்தது. There were transitions in the time of his birth. வளர்ப்பிலும் மோதல் இருந்தது. There were struggle during his birth. வாழ்க்கையே அவனுக்கு ஒரு போராட்ட களமாகத்தான் இருந்தது. Life was a battlefield. குடும்ப வாழ்க்கை அவனுக்கு சுலபமாக இருக்கவில்லை. Family life was not that easy. அவனுடைய பிள்ளைகள் நிமித்தம் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்து விடவில்லை. No rest because of his children. அவனுடைய அவன் பெண்ணெடுத்த குடும்பத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கவில்லை. No sustenance out of the family, he got the girl. இப்படி பல விதங்களிலே அவன் ஆதரவற்ற நிலவரத்திலே போன பொழுது தெய்வம் அவனை ஆதரித்தார். Yes, when he was comfortless, God fed him. பார்வோன் அவனை கேட்கிறான், உன்னுடைய வயது என்ன? And Pharaoh asked him, what is your age? அவன் ஒவ்வொரு கட்டமாக சொல்லுகிறான். He said of every time he went. ஒரு 40 வருஷம் நான் பரதேசியாக இந்த பூமியில அலைந்த காலங்கள் உண்டு. 40 years I roamed about as a pilgrim. இப்படிப்பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது உண்டா பிரியமானவர்களே? Beloved, did you have such time in your life? உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அந்த சூழ்நிலைகளில் தேவன் உன்னை சேர்த்துக் கொண்டார். All the time your father and mother forsake you, God did accept you. இந்த இந்நாள் வரை என்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, When you see about this unto this day, யாக்கோபை கேட்டால் இந்நாள் வரை என்னை ஆதரித்தார் என்று சொல்லுவான். Jacob would say, God fed me unto this day. மோசேயை கேட்டால் அவருடைய அறிக்கை என்னவா இருக்கிறது? What would Moses' confession be? ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு விதங்களிலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். Every brother, every sister will have the variety of ways. அதத்தை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாடல்ல படித்தோம். And we also sang a song. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்தினார். God led us in a different way. ஒவ்வொரு பாதையிலே நடத்தினார். Different paths. ஒரு சிலருக்கு கண்ணீரின் பாதை, For some tears. ஒரு சிலருக்கு மரண பள்ளத்தாக்கு, For some valley of death. ஒரு சிலருக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. For some valley of tears. இப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு இருந்தாலும் இவைகளில் தேவன் நம்மை ஆதரித்தார். அதனால் நாம் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறோம். Though we had this path, God has sustained us, therefore we are here. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Turning to Numbers chapter 14. இன்னொரு மனுஷன் இந்நாள் வரை தெய்வம் தனக்கு என்ன செய்தார் என்று அவன் சொல்லுகிறார். We see about another man who said what God did to him unto this நம்முடைய day. ஜனங்களுக்கு தெய்வம் என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். What did he see God did unto him? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் Numbers 14 19ஆம் வசனம். verse 19. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். Pardon, I beseech thee, the iniquity of this people according unto the greatness of thy mercy, and as thou hast forgiven this people from Egypt even until now. எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்தீர். You had pardoned this people from Egypt even until now. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது ஒரு பெரிய கிருபை. Sins being forgiven is a great grace. பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. Beloved, we have no chance for all this. ஒருவேளை உங்களுக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Maybe you would not have known the excellency of sanctification இந்த meetings. பரிசுத்தமாகுதலுடைய புனிதம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். You do not know the sacredness of divinity. ஆனால் ஒரு மனிதன் சொல்லுகிறான், இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்தீர். But a man says, God pardoned unto this day. பாவங்கள் மன்னிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதலற்றதாக இருக்கும். Life of a man of God whose sins are not forgiven is restless. பாவங்கள் மன்னிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையிலே வியாதியினுடைய போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். A man whose sins are not forgiven will have struggle of sickness. ஆனால் இங்கே என்ன நடந்தது? But what happened here? இந்த பாவங்கள் எப்படி நிவர்த்தி ஆகிறது? How did this sin atone? கிருபையின் மகத்துவத்தின்படியே, According to the greatness of thy mercy. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says sin will be atoned by grace. அப்படியானால் இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். Therefore this is a time we have to think on the grace bestowed upon us. கிருபையின் மகத்துவத்தின்படி இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்தீர். You had pardoned by the greatness of your mercy. இந்த ஜனங்கள் செய்த தவறுகள் சாதாரண தவறுகள் அல்ல. These sins were not ordinary ones. சமயம் கிடைத்தால் அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்குவார்கள்.
வணங்குவார்கள். They would worship the golden calf. சமயம் கிடைத்தால் நடத்திப்புக்காரனை கல்லெறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். If chance be, they would try to stone the leaders. சமயம் கிடைத்தால் நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போனால் நலமா இருக்கும் என்று சொல்லுவார்கள். Chance be, they would say, we would return to Egypt. அதனால் தேவன் இந்த ஜனத்தை குறித்து சொன்னார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். The Lord said, stiff-necked people they are. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, But what did the word of God தன்னுடைய say? கிருபையின்படியே அவர்களுக்கு இந்நாள் வரை மன்னித்து வந்தீர். According to his grace, God had pardoned them unto this day. என்னுடைய பாவங்களை தெய்வம் மன்னித்தார் என்று ஒரு நிச்சயம் உள்ளவர்கள் உண்மையாக இந்த கூட்டத்தில் உண்டா? If are you truly seated here with an assurance of forgiveness of sins? தன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். Yes, by his blood the God has forgiven my sins. கிருபையினால் என் பாவங்களை மன்னித்தார். By his grace he has pardoned. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் பாவிகளிலேயே பிரதான பாவி. A man says, I am the chiefest of sinners. அவ்வளவு மோசமாக வாழ்ந்த ஒரு மனிதனை தெய்வம் நேசிக்கிறார். Such a man with worse life, God loved him. கடந்த காலங்களில் இந்த இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்தினீர்கள்? How much did you make use of the blood of Jesus in the past days? இந்த சுத்திகரிப்பு நாட்களில் நீங்கள் எந்த விதத்திலே உபயோகப்படுத்திக் கொண்டீர்கள்? How much did you make use of the sanctification meetings? உங்கள் காதுகளில் எத்தனை பேருடைய காதுகளிலே மகனே மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற வார்த்தை திட்டவட்டமாக கிடைத்திருக்கும்? How many of you clearly heard the words, my son, my daughter, your sins are forgiven? உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பூர்ண நிச்சயம் இருக்கிறது? How many of you have the perfect assurance? இந்த நாள் வரை கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார். Until this day God has forgiven me. ஒரு சாதாரண ஒரு கிருபையினால் அந்த காரியம் நடக்காது. And by ordinary grace it is impossible. கிருபை வெளிப்பட்ட இடம் சிலுவை. And grace appeared from the cross. கிருபையினுடைய மறுபதிப்பு தான் இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம். Reflection of grace is the precious blood of Jesus. கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். As by grace you are saved. சங்கீதத்திலே ஒரு மனிதன் சொல்லுகிறான், A man says in Psalm, அவனுடைய வாழ்க்கையில நடந்த துன்மார்க்கமான செயல்களுக்காக அவன் வருத்தப்பட்டான். he was grieved for all the wicked ways in his life. ஒரு இடத்துல சொல்லுகிறான், என் பாவத்தின் தோஷத்தை தேவரீர் மன்னித்தீர். And thou Lord forgave us the iniquity of my sin. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை அவன் உச்சரிக்கிறான். Psalm 32 verse 5 he said this. 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனத்தில் தேவரீர் என் பாவத்தை மன்னித்தார். Again 78:28 he says God has forgiven me sin. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Psalm 103:3 அவர் உன் say? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். He has forgiven all the iniquities and wiped away all your sickness. ஆண்டவருடைய மன்னிப்பு என்பது உன்னை குணமாக்க கூடியது. God's forgiveness can heal you. மன்னிப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? What all lies in forgiveness? உன் பாவம் மன்னிக்கும் பொழுது உனக்கு வியாதி சுகமாகிறது. Sins forgiven, your sickness is healed. உன் பாவம் மன்னிக்கும் பொழுது பிசாசு உன்னை விட்டு விலகுகிறது. Sins forgiven, devil leaves you. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது. Sins forgiven, blessings come down. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது இளைப்பாறுதல் வருகிறது. Forgiven sins, then you receive rest. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நீ பரிசுத்தவனாய் மாறுகிறாய். Sins forgiven, you become a saint. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபையின் மகத்துவத்தின்படி இந்நாள் வரை தேவரீர் எங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இப்பொழுதும் எங்களை மன்னியும். Therefore this man of God says, pardon now as you forgive us unto the greatness of your grace. இந்த பழைய வருட ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற அருமையான ஜனங்கள், நீங்கள் புதிய வருடத்துக்குள்ளே போகும் பொழுது பாவம் மன்னிக்கப்படாதவர்களாக யாரும் காலடி எடுத்து வைக்க கூடாது. People come to this old year service, let none of us step into the new year with our unforgiven sins. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல பிசாசு நிக்காது. Sins forgiven, Satan cannot stand. ஒருவேளை நீ இந்த தேவ சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். You may have come in that state. வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? சகரியா 3:1 என்ன சொல்லுகிறது? Zechariah 3:1 ஒரு மனிதன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்தான். A man came to the presence of God. அவனுக்கு தீங்கு செய்ய சாத்தானும் அங்கே வந்தான். And Satan was there to do evil. ஆனால் என்ன நடந்தது? But what happened? தேவன் அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு விட்டார். God removed his old garments. சிறந்த வஸ்திரங்கள் அவனுக்கு உடுத்துவிக்கப்பட்டது. Gave him the best robe. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. His sins were forgiven. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே விலகு என்று சொன்னார். அந்த வல்லமை விலகினது. And he said, I rebuke you, Satan, God who has chosen Jerusalem. And that power was gone. இங்கே இரண்டு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறீர்கள். Two groups of people are here. ஒன்று இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். One washed by the blood of Jesus. ஒரு கூட்டத்தார் அதனுடைய மேன்மையை உணராமல் நீங்கள் இந்த கூட்டங்களை அலட்சியம் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக புதிய வருடத்துக்குள் போக முடியாக வந்திருக்கலாம். Others just come here by tradition's sake to enter into a new year. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். But I beseech you, யாரும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களாக புதிய வருஷத்திலே கால் எடுத்து வைக்க வேண்டாம், வைக்க கூடாது. none of you should step into the new year with your sins unforgiven. பாவம் மன்னிக்கப்படாமல் நீ புதிய வருடத்தில் கால் எடுத்து வைப்பது உனக்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல, உன்னுடைய வருங்காலத்துக்கும் நல்லதல்ல. It is not good for you, for your life, for your future, that your sins are not forgiven. கிருபையின் தேவன்
God of grace, இதுவரை மன்னித்து வந்தது போல இன்றைக்கு உன்னை மன்னிப்பாராக. who has forgiven you hitherto, may he forgive you. அந்த மனுஷன் அழகாக சொல்லுகிறார், அவங்களை இயேசு மன்னித்தார். That man said, Jesus has forgiven my sins. மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவர். He is excellent to அவர் forgive. நம்முடைய அக்கிரமத்தை கவனித்திருப்பாரானால் யார் நிலை நிற்க முடியும்? And if he would count mark or iniquity, who can stand? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகள் எனக்கு உண்டு என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். But a man of God said, there is forgiveness with thee, that thou mayest be feared. இன்றைக்கு தயவு செய்து உங்களில் யாராவது நீங்கள் அந்த நிலவரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், தேவரீர் என்னை மன்னியும் என்று இந்த சில நிமிடங்களிலே நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். Any of you, if you have not had that experience, it is good that you repent right now. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் போய்விடும். Sins forgiven, the family conflict will leave. நெக்ஸ்ட் இயர் உனக்கு ஒரு பெரிய blessing ஆக மாற போகிறது. Next year will be a great blessing for you. அது தேவனோடு நெருங்குகிற ஒரு வருஷமாய் இருக்கும். A year of getting nigh to God. அற்புதங்களை காணக்கூடிய வருஷமாய் இருக்கும். Year of seeing wonders. விசுவாசத்தின் பூரணத்தை நீ சந்திக்கக்கூடிய ஒரு காலமாய் இருக்கும். Year of perfection of faith. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னாரே அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய காலமாய் இருக்கும். God who said, I will cause you to see wonders, will be fulfilled. இஸ்ரவேலே உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வருஷமாய் இருக்கும். O Israel, thou shalt be glorified, it will be fulfilled. உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரே அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய வருஷமாய் இருக்கலாம். I will make you a new sharp threshing instrument, it will be fulfilled. ஆனால் இதுக்கு முன்பாக உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். But your sins ought to be forgiven. பாவம் மன்னிக்கப்பட்டவனை தான் தேவன் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். Only such ones God can take in his hand. அவனை தான் உருவாக்குகிறார். Only they can be formed. அவனை தான் தன்னுடைய கரத்தில் ஆயுதமாக எடுக்கிறார். They can be a weapon in God's hand. அவனை கொண்டுதான் தேவன் எதையாவது செய்ய வேண்டுமானால் செய்ய முடியும். And God can do something only through them. இன்றைக்கு தேவன் உன்னுடைய பாவங்களை இந்நாள் வரைக்கும் மன்னித்தார். ஏன் இப்பொழுது மன்னிக்கும்படியாக வந்திருக்கிறார். Today God has come forgiving your sins unto this day, even now. நான் இந்த ஆராதனையிலே வந்த பின்பு After coming into this ஆண்டவர் world, இந்த ஆராதனையில் எந்த தோற்றத்தில் வெளிப்படுவார் என்று நான் சிந்தித்தேன். I thought how he can appear unto me. உடனே எனக்கு ஒரு வெளிப்படுத்தல். Soon I got a revelation. ஆசாரியனாய் அவர் வெளிப்படுகிறார். He comes as a priest. இந்த கூட்டத்திலே கர்த்தர் ஒரு பிரதான ஆசாரியனாக உன் பாவங்களுக்காக இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் தெளித்து உன்னை மீட்கும்படியாக உனக்காக பரிதபிக்கிற நித்திய பிரதான ஆசாரியராக அவர் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறார். As an eternal great high priest who feeleth for your infirmities, he has come into this meeting. இந்த கூட்டத்தில் எனக்காக அவர் நித்திய பிரதான ஆசாரியராக வந்திருக்கிறார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியின் கண்களில் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who can believe that he is come like that, lift up your hands. இந்நாள் வரையும் தேவன் உன்னை மன்னித்தவர் இன்றைக்கு மன்னிக்கும்படியாக வந்திருக்கிறார். God who has pardoned you unto this day is come even today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Deuteronomy 4:4. உபாகமம் 4:4 But ye that did cleave unto the Lord your God are alive, every one of you this day. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இங்கே ஒரு வார்த்தை திட்டமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. A word is very clear here. உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றிக்கொண்ட நாள் இந்நாள் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். Yes, you did cleave unto the Lord your God and are alive unto this day. இன்னைக்கு நீயும் நானும் உயிரோடு இருக்கிறோம்ங்கிறதே தேவனை பற்றிக்கொண்டதனால்தான். You and me are alive today because we clove unto God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கீங்க. இல்லைன்னா நமக்கு வந்த வியாதி, நமக்கு வந்த விபத்துகள், நமக்கு வந்ததான செய்வனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க இயலாது. Because we did cleave unto the Lord our God, we are alive unto this day. Or else we cannot come to unto this place. அது உண்மை. That's true. என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருந்தது. My times were in God's hand. உனக்கு விரோதமா மந்திரவாதி சொல்லி இருப்பான். The enchanter would have said something. உனக்கு விரோதமா நண்பர்கள் சொல்லி இருப்பார்கள். The friends would have said against you. உனக்கு விரோதமா மற்ற விரோதிகள் சொல்லி இருப்பாங்க. And even adversaries against you. உனக்கு ஒரு டைம் போட்டு உன் வாழ்க்கையை முடிக்கணும்னு தீர்மானம் எடுத்திருப்பான். They would have meditated to close your chapter. நடக்கவில்லை. But what that did not உன்னுடைய happen. ஜீவன் தேவனுடைய கரத்தில் பத்திரமாய் இருந்தது. Your life was safe in God's hand. இந்நாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் உயிரோடு இங்கே ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us alive to worship the Lord in the land of the living unto this day. ஒரு மனிதன் சொல்லுகிறான். A man said. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது. 1 Samuel 23, there was just a span width from me and death. அருமையானவர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் போன பாதைகளை ஒரு விசை சிந்தியுங்கள். Just think about the paths you went through the past days. ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பாருங்க. For some minutes think over it. எத்தனை செகண்ட்ல உன்னை தூக்குறது
தூக்குறதுக்கு ட்ரை பண்ணான். How many times he tried to lift you away? நீங்கள் சந்தித்த சூழ்நிலைகள், The situations, நீங்கள் போன படுக்கைகள், the bedridden state, வியாதி படுக்கைகள், your sick bed, எத்தனை நிர்பந்தமான சூழ்நிலைகள். how many pitiable states. உன் கண்ணு முன்னாலே இன்னொருத்தன் செத்து போயிட்டான். Another died before your eyes. உன் முன்னாலேயே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. And many others passed away before you. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறோம். இந்நாள் வரை கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். But today you and me are kept alive unto this day. அதுதான் உண்மை. That is true. மரணம் நம்மை பின்தொடர்ந்தது. Death followed us. மரணம் நமக்கு முன்னாக நின்றது. Death went ahead us. மரண கட்டுகள் வந்தது. There were the bands of death. மரண கண்ணிகள் வந்தது. There were snares of death. மரண வாசல் வரைக்கும் போயிருந்தோம். We went to the gates of death. மரண திகில் நம்மேல் விழுந்தது. The vials of death followed us. மரண அலைகள் நம்மேல் மோதினது. Waves of death boiled over us. மரண தூதனை நம்முடைய கண்கள் கண்டது. Our eyes saw the angel of death. மரண உபாதை நமக்கு உண்டானது. We had the torment of death. மரணத்தின் அவஸ்தையை நம்முடைய சரீரத்தில மனதில உணர்ந்தோம். We felt the state of death in our body. மரண இருள் நம்மேல் வந்து விழுந்தது. The darkness of death fell upon us. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know this. மரணம் உனக்கு முன்னும் பின்னும் வந்த நேரங்களில் இயேசு ஜீவாதிபதியாக நம்மை பாதுகாத்தார். When death went before and behind us, Jesus, the Prince of Life, kept us. ஒரு வாலிபனை தூக்கிட்டு பாடையில தூக்கிட்டு போனாங்க. A young man was taken in the bier. இயேசு அவனை எழுப்பினார். Jesus rose him. ஒரு வாலிபன் மூன்றாம் மெத்தையில இருந்து விழுந்தான். A young man fell from the third floor. பவுல் அவனை இயேசுவின் நாமத்தில் எழுப்பினார். And he was raised up in the name of ஒரு Jesus. பெண் செத்து போய் விட்டாள். A girl was dead. தாரை தப்பட்டை எல்லாம் அடித்து விட்டார்கள். And they removed இயேசு everything. எழுப்பினார். But Jesus woke her up. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of அருமையான God, சகோதரனே சகோதரியே, beloved brother sister, உன்னையும் உன்னுடைய குடும்பத்துக்கும் விரோதமாக எழும்பின மரணத்தின் வல்லமைகள் உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? do you remember the powers of death against you and your family? உனக்கு தெரியும். You know it. உன்னுடைய வாழ்க்கையில நீ போன பாதைகள், You know the path you went in. மரண வல்லமைகள் உன்னோடு போராடின சந்தர்ப்பங்கள் உனக்கு தெரியும். The times power of death came against you. எத்தனை பகல், How many days? எத்தனை இரவு, How many nights? எத்தனை நிர்பந்தமான சூழ்நிலைகள், How many pitiable situations? மரித்தால் நலமாயிருக்கும் என்கிற எண்ணங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில வந்தது உண்டு. Even you had the thought it is better for me to die. வேதம் சொல்லுகிறது, நீ அவரை பற்றிக் கொண்டபடினால் இந்நாள் வரை உயிரோடு இருக்கிறாய். But the Bible says, because you did cleave unto him, you are alive. உங்களுக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say this? நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. I am alive by the grace of God. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. Our times are in God's hand. பிசாசு நம்மளை எடுக்கிறதுக்கு எத்தனையோ சான்ஸ் பண்ணிட்டான். Devil did try many times to take you away. ஆண்டவர் அவருடைய கையில நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கவில்லை. But God did not give your life into his hands. எத்தனை பேர் அதை How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe நான் it? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அவரை கும்பிட ஆரம்பிச்சதுனாலதான், அவரை துதிக்க ஆரம்பிச்சதுனாலதான், அவருடைய பிள்ளைன்னு மாறலைன்னா நான் எப்பமோ அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அவரை பற்றிக் கொண்டதினால். இந்நாள் வரை என்னை உயிரோடு வைத்தது அவருடைய இரக்கம். அப்படி சொல்றவங்க கைகளை வைத்துங்க. All those who can, அவங்களை எல்லாம் எழுப்பி விட்டா 1 மணி நேரம் சாட்சி சொல்லுவீங்க. and you can testify even for 1 hour. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை நடத்தின விதங்கள் அப்படி இருந்தது. Because those were the wonderful ways God led us. மரணம் எத்தனை விசை நம்மை மோதி இருக்கிறது. How many times death attacked us? நான் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். I saw an accident. சரியான ஆக்சிடென்ட். A big accident, serious accident. ஒரு கார் மேல ஒரு லாரி விழுந்துடுச்சு. A lorry fell upon a car. டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நானும் இறங்கி போய் வேடிக்கை பார்த்தேன். Traffic jammed, therefore I went and saw that. அந்த பெண்ணை எடுக்கறாங்க. They were trying to get out the girl. அந்த சகோதரியுடைய இடுப்புக்கு கீழ ஃபுல்லா கார்ல நொறுங்குனதுக்குள்ள சிக்கிக்கிடுச்சு. And she was fully between the ruins below her head. கடப்பாரை வச்சு உடைச்சு எடுக்கறாங்க. ஆனா அந்த பெண்ணு உயிரோட இருக்கறா. They were trying to break the car and take her out, but she ஒரு was நிமிஷத்துக்கு alive. பிறகு அவளை எடுத்தாச்சு. And after 2 hours she was taken out. சரி எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா, After that when I saw, அதுக்கு பிறகுதான் அதுக்கு உள்ள புருஷன் கிடக்குறான். there was a husband still under the ruins. ஆச்சரியமா இருந்தது. It was really wonderful. இவ அவனை நினைச்சு கத்துறா. And she is shouting thing at him. ஆனா உள்ள இருந்து சத்தம் வருது. But the voice came out. அவன் பதில் ரிப்ளை பண்றான். He is giving the reply. எங்க நொறுங்கி கிடக்கிற காருக்கு உள்ள இருக்கிறான். Under the ruins of the car he is found. அந்த சீட்டுக்கு நடுவுல உள்ள கேப்புக்குள்ள அவன் உள்ள அடிபட்டு உள்ள சப்புன காருக்குள்ள உள்ள இவ சிக்கிறதுக்கு அதுக்கு அடியில அவன் இருக்கிறான். He is under the car seat, even under the ruins, even after the girl was taken out. இவ சத்தம் கொடுக்கிறா. And she gave the voice. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. And there was another reply from inside. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அதையும் உடைச்சு அவனை உயிரோடு எடுத்து ஒரே கத்து ஆர்ப்பாட்டம். நான் அப்பதான் யோசிச்சேன், இவனுடைய காலம் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அந்த இடத்துலயும் ஒரு 10 விசுவாசி, எந்த சபை விசுவாசியும் நின்னு கடப்பாரை வச்சு உடைச்சு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு உடைச்சுக்கிட்டு இருக்கிறான்.
After a few minutes, I found that the man was still alive and I saw that his times are in God's hand. நான் இதை எதுக்கு சொல்றேன்? But how I tell this? அவனை வாரிக்கொண்டு போகும்படியாக மரண அலைகள் மோதின சூழ்நிலைகள் உனக்கு தெரியும். You know the time when the waves of death bet over you. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Turning to Nehemiah 9:10. இந்நாள் வரைக்கும் அவருடைய நாமத்துக்கு கீர்த்தியாய் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். Unto this day he has kept you and me for his praise. நெகேமியா 9:10. பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். And show his signs and wonders upon Pharaoh and on all his servants and on all the people of his land. For thou knowest that they did proudly against them, so didst thou get thee a name as it is this day. 400 வருடம் அடிமைகளாக இருந்த ஜனங்களை, People who were under bondage for அடிமைகள் 400 என்கிற years. கெட்ட பெயரை உடையவர்களை, Those who had the bad name that they were servants. நிந்தைகளை சுமந்த ஜனங்களை Those people who bore the reproach. கர்த்தர் அப்படியே வேறு விரித்து இந்நாள் வரைக்கும் அவருடைய நாமத்துக்கு கீர்த்தியை உண்டு பண்ணி அவர்களை வைத்திருக்கிறார். The Lord separated them to get him a name as it is this day. அதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, If you read the preceding கர்த்தர் verses, அவர்களுக்கு முதலாவது அற்புதங்களை நடத்தினார். firstly God wrought கர்த்தர் wonders அவர்களுக்காக செங்கடலை பிளந்தார். and he opened the Red Sea for கர்த்தர் them. அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தள்ளினார். Yes, he gave them manna அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். and he gave them அவங்களை commandments எதிர்த்தவங்களை எல்லாம் சிதறடித்தார். and he lifted up their afflictions யோர்தானை இரண்டாக பிளந்தார். and he divided Jordan, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தன்னுடைய நாம மகிமைக்கு கீர்த்தியாக கானானில் கொண்டு வந்து விட்டார். fulfilled his word and made them to reach Canaan according to his name. எவ்வளவு அற்புதமான ஒரு நடத்துதல். What a wonderful leading. இந்த வருஷத்துல உங்களை தேவன் நடத்தின விதைகளை பாருங்களேன். And look at the ways God led you this year. உனக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. You got water out of the rock. உன்னுடைய அழகான உன் கையில ஒரு அழகான பிரமாணத்தை கொடுத்தார். And God gave the beautiful commandments in your உனக்கு மேக hands. ஸ்தம்பம் வந்தது. And there was a cloud of day. அக்கினி ஸ்தம்பத்தை தேவன் உனக்கு அனுப்பினார். God even gave the pillar of உனக்கு snow. விரோதமான பார்வோனை அப்படியே செங்கடல்ல கண்ணுக்கு முன்னால அழித்து அப்படியே மிதக்க விட்டார். Overthrew Pharaoh and he started floating upon the sea. எதற்காக? For what? தன்னுடைய நாமத்தை உன் மூலமாய் கீர்த்திக்கு உண்டாக்கும்படியாக. That he might get a name according to your name. உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உன்னை இந்த பூமியிலே ஒரு கீர்த்தியாக வைக்கும்படியாக. That God may keep you a praise upon this earth, that he might get a name. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். He who said I will give you, make you a name and a praise is so powerful. இந்நாள் வரைக்கும், Unto this day. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். Unto this day he did wonders. இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய யுத்தங்களை நடத்துகிறார். Unto this day fought your battles. இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய சத்துருக்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கிறார். Unto this day scattered your enemies. எத்தனை சத்துருக்கள்? How many enemies? நான் போன பாதைகள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. I cannot say of the paths I go through. அதுபோல ஒவ்வொருவரின் தேவன் நடத்தின பாதைகள் ஆச்சரியமானவைகள். So is it wonderful of God's ways for everyone. ஒவ்வொருவருக்கும் பின்னால ஒரு பெரிய flashback இருக்குது. பெரிய இருக்கு. பின்னால ஒரு கதை இருக்குது. There's a little and even big history between ஆனால் everyone. இவைகளுக்கு மத்தியில் But amidst all these, தன்னுடைய இந்நாள் வரைக்கும் தன்னுடைய நாமத்துக்கு நம்மை கீர்த்தியாய் வைத்திருக்கிறார். God had kept us a praise for his name unto this day. உனக்காக தேவன் செய்யாத காரியம் தான் என்ன? Is there anything God had not done to you? இன்னும் தேவன் உனக்கு என்னதான் செய்யணும்? இன்னும் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். What else God should do it to you? He is ready for that. ஏன் நாட்களை கூட்டி கொடுக்கிறாரு? ஏன் நாட்களை கூட்டி கொடுக்கிறார்? Why is he extending your days? ஏன் இன்னும் ஒரு வருஷத்தை கொடுக்க போறாரு? Why is he prolonging this year? நீ சரியில்லைங்கிறதுக்காகவா? Is it that you are not right? இல்ல. No. இன்னும் உன் மூலமாக தேவன் தன்னுடைய நாமத்துக்கு கீர்த்தியாக பெரிய காரியங்களை செய்ய முடியாக. That God may do great things to keep you, earn him a name for you. ஒருவேளை உன் அறிவு சொல்லும், ஒருவேளை நீ பரிசுத்தம் ஆகல, அதனால தான் உனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறாருன்னு. Others may say because you are a saint, God is extending your time. அது ஒரு விதத்துல சரியாக இருக்கலாம். That may be right on one ஆனா hand. இன்னைக்கு நான் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்கிறேன், உன்னையும் என்னையும் அடுத்த வருஷத்துல கொண்டு போறதுக்கு காரணம் தன்னுடைய நாமத்துக்கு மகிமையான கீர்த்தியாக உன்னை வைக்கும் பொருட்டாக. But I tell you in the presence of God that you and me may be a name for him. He has extended our days. ஆண்டவருடைய கீர்த்தி, ஆண்டவருடைய நன்மைகள் உனக்கு தரும்படியாக. That he might give his name and praise to you. இதைத்தான் எரேமியா 33:9 அந்த மனுஷன் சொல்லுகிறான். In Jeremiah 33:9, கர்த்தர் உனக்கு நன்மைகள் எல்லாம் செய்து உன்னை கீர்த்தியாக உன்னை வைக்க போகிறார். the Lord will add all goodness and peace and make you ஆண்டவர் இன்னும் satisfied. உனக்கு பெரிய காரியங்களை செய்யத்தான் உன்னை வைத்திருக்கிறார். Yes, the Lord is kept that he might do great things. இதுவரைக்கும் ஓரளவு உன்னை உயர்த்தி இருக்கலாம். Unto this day he may have exalted you. இன்னும் தேவன் உன்னை உயர்த்துவார். But he will exalt you yet more. ஒன்றுமில்லாதவைகளில் உருவாக்குகிற தேவன்
God who forms things out of nothing. இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற தெய்வம். Calleth those things which be not as though they are. அவர் அதிசயங்களை செய்கிறவர். He who does wonders. ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயமானது. Because his name is wonderful. நீங்க நினைச்சிருப்பீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நடக்கிறது எனக்கு நடக்க மாட்டேங்குது. You may think what is done to others is not happening in my life. மத்தவங்க எல்லாம் சுலபமா பெற்றுக்கொள்றாங்க, நான் எவ்வளவோ போராடி பெற்றுக்கொள்றேன். Others are receiving easily, but I have a great conflict. தேவன் அதிசயமானவர். God is wonderful. மத்த ஜனங்களுக்கு நடத்துற மாதிரி உனக்கு சிம்பிளா கிடைக்காது, அதிசயமா தான் கிடைக்கும். You will not receive in a simple manner, you will get it wonderfully. அவர் பெரிய தேவன். He is a great God. ஒரு மனுஷன் சொன்னாரா, எனக்கு ஒரு பழைய சைக்கிள் கூட கொடுக்க கூடாதா சாமின்னு. A man said unto God, God, at least an old bicycle you can give me. 2 நாள் கழிச்சு ஒருத்தன் சொன்னார், நான் வெளியூருக்கு போறேன், இந்த சைக்கிளை வந்து நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. After 2 days a man said, I am going to foreign country, therefore you receive my bicycle. கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சாராம். After some days he thought, இந்த பழைய சைக்கிள் எவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்கிறது? how long shall I have this old bicycle? அப்ப ஆண்டவர் சொன்னாரா, Then the Lord said, நீ கேட்டதை நான் கொடுத்தேன். what you asked I நீ gave. பழைய சைக்கிளை கேட்ட, You asked an old one, பழைய சைக்கிளை கொடுத்தேன். therefore I gave நான் it. பெரிய தேவன் என்பதை நீ விசுவாசித்து பெரிய காரியங்களை கேட்டிருந்தால் நான் இன்னும் தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. Believe in me that I am a great God, and if you ask for great things, it is said, the Lord will do great things for you. யோசுவா 14ஆம் அதிகாரம் Joshua 14 chapter 11ஆம் வசனம். verse 11. யோசுவா 14:11. Joshua 14:11. As yet I am as strong this day as I was in the day that Moses sent me, as my strength was then, even so is my strength now for war, both to go out and to come in. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன், ஒரு பக்தன், ஒரு தேவனுடைய மனுஷன், வேற ஆவி பெற்றவன், ஒரு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதனுடைய சாட்சி. Here this is the testimony of a man who followed God wholeheartedly, who had received the testimony from God. அவனுடைய வார்த்தை என்ன? What is his word? அந்நாளில் இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள்ள இருக்கிறது. I have the strength that is at that day unto this day. அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. I have the same strength unto this day. அந்த பலனே எனக்கு கொஞ்சம் கூட குறையல. That did not decrease even a little. அதை சேலஞ்ச் பண்ணி பார்க்கிறதுக்கு He challenged that. இந்த மலை தேசத்தை எனக்கு தாங்க. Give me this mountainous region. நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன். I will overcome this. எனக்கு அந்த பலன் இருக்குங்கிறதுக்கு அந்த சாட்சி என்னன்னா, இந்த மலை தேசத்தை நான் ஜெயிப்பேன். And the testimony that I have that strength is that I will prevail this mountain. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brothers நீ sisters, பலவீனப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. there are times you are weak, நீ வியாதிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. times you are sick, வியாதி படுக்கையில மரணத்தை நோக்கி போன சூழ்நிலைகள் உண்டு. times you are in deathbed, தீராத வியாதிகள் உனக்கு பிடித்துக் கொண்டது உண்டு. times you had wearisome நீ sickness, எழும்ப மாட்டாய் என்று உன் காதுகள் கேட்ட பலர் சொன்னதை நீ கேட்டிருக்கலாம். times when many said you would rise up, உனக்கு மரணத்தின் நேவலைகளை குறித்த காலங்களும் இருந்திருக்கும். times when death was appointed to you. ஆனால் தேவன் என்ன செய்தார்? But what did God do? இந்த மார்க்கத்தினுடைய தன்மை என்ன? What is the speciality of this religion? பலவீனத்தில் பலன் கொள்ளுவது. To be strong out of weakness. கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Saint Paul say in 2 Corinthians? கொரிந்தியர் 12:9 2 Corinthians உன் 17:9. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். My grace will be made perfect in your செத்து weakness. போயிடுவான்னு நினைச்சான், கர்த்தர் உன்னை உயிரோடு எழுப்பிட்டாரு. Yeah, he said he is dead, but God rose him up. சிங்கம் போல உன்னை எழும்ப வைத்தாரு. God made him to rise up as a ஒரு lion. பராக்கிரமசாலியை போல உன்னை எழும்ப வைத்தாரு. Made you to rise up as a mighty one. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சுகம் பலன் கிருபையினால் இந்நாள் வரைக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டு வருகிறது? How many of you are given that strength and health from God unto this day? நீ எத்தனையோ விசை பலவீனப்பட்டு சுருண்டு கிடந்த காலங்கள் உண்டு. There were times, many times you were called up in weakness. உன் மனசே உனக்கு பேசியிருக்கும். Your mind would have spoken. நான் ஒரு இடத்துல டூ வீலர்ல வந்து கொண்டிருந்த பொழுது, When I came in a two-wheeler, திடீர்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, என் வண்டியில பிரேக் இல்ல. suddenly there was traffic jam and I could not put the brake. ஒரு லிமிட்டுக்கு பிறகு என்னுடைய அறிவு என்ற ஆத்மா பேசுற மாதிரி இருந்துச்சு. Then I saw that my soul spoke to me. ஓகே, உன் டைம் முடிந்தது. Your time is over. இன்னொரு இடத்துல நான் கார்ல வரும்போது At another place in a ஒரு car, காரை ஓவர்டேக் பண்ணேன். I started to overtake a car. அதுக்கு பிறகு என்னுடைய ஆத்மாவுடைய எனக்கே புரிஞ்சுக்கிச்சு, நம்முடைய டைம் முடிஞ்சிருச்சு. After that I myself could understand my time is over. ஆனா கண்ணை திறந்தபோது டைம் இருந்துச்சு. But then after the cross I saw my time is still there. வண்டி எல்லாம் மோதிடுச்சு. Yes, ரெண்டு சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. my vehicle crashed and I could hear the voice. ஆனா கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்துட்டார். But the Lord brought me out. நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். I could say many of the situations like இது this. நாம் தேவனை துதிக்க வேண்டிய நேரம். But this is the time to thank God. அதே பலன், At the same strength, அதே அபிஷேகம், same anointing.
நம்முடைய பலன் ரெண்டு விதத்துல இருக்கிறது. There are two types of strength. ஒன்று சரீர சுகம் பலன், One, health in your body. மற்றொன்று ரோமர் 15 சொல்லப்பட்டது போல 13 வசனத்தில் சொல்லப்பட்டது போல Another as in Romans 15:30. ஆவியின் பலன், Strength of the spirit. அதே அபிஷேகம். The same anointing. நாம் அபிஷேகம் பெறும்போது இருந்ததான அந்த நிறைவான அபிஷேகம் அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது என்று எத்தனை காலேபுகள் இந்த இடத்துல சொல்ல முடியும்? How many Caleb in this place can say, I have the strength, same strength, anointing as I had in the beginning? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். They that wait on the Lord shall renew their strength and mount up as நான் என்னுடைய eagles. வார்த்தையை முடிக்கிறேன். I conclude my words. இந்நாள் வரை கர்த்தர் என்னை நடத்தினார். Unto this day God led me. அப்படி சொல்றவர்கள் கண்களை மூடுங்கள். Those who can say that, close your eyes. இது ஒரு அருமையான ஒரு துதியின் நேரம். This is the time of praises. நீங்க துதிக்கும் போதே ஒரு பலன் உண்டாயிடும். When you praise, you will receive strength. பிறந்தது முதல் இந்நாள் வரை என் தேவன் என்னை ஆதரித்தார்னு சொல்றவங்க முழங்கால் போட்டு கைகளை உயர்த்துங்கள். Those who can say, God sustained me from my birth unto this day, be on your knees, lift up your hands. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தேனோ அன்னையிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்தார் என்று சொல்லுகிறவர்கள் இந்நாள் வரைக்கும் தெய்வம் என்னை மன்னித்தார் அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Those who can say, God pardoned me unto this day, lift up your hands. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? How many can say? ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டது முதல் From the day of my salvation. தேவனை பற்றிக் கொண்டதினால் இன்றைக்கு நான் உயிரோடு இந்நாள் வரை உயிரோடு இருக்கிறேன். அது தேவனுடைய இரக்கம். Because I did cleave unto the Lord, I am alive unto this day. It is the mercy of God. ஒன்றுமில்லாத என்னை தெரிந்து கொண்டு I who am nothing, He chose me. எனக்காக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து He did wonders for me. இந்நாள் வரைக்கும் எனக்காக தன்னுடைய கீர்த்தியை உண்டு பண்ணி இருக்கிறார். And He earned a name through me unto this day. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all. அன்றைக்கு இருந்த அதே சுகம் பலன் அதே அபிஷேகத்தை இந்த இரவு வேளையிலும் தெய்வம் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். Even this night, God has given me the same health and strength and the same anointing. நான் உங்களுக்கு 5 வசனங்களை முன்பாக வைத்தேன். I kept 5 verses before அதை you. மனதில் வைத்து கர்த்தரை நீங்கள் நன்றி செலுத்துங்கள். Keep that in your mind and thank God. இந்நாள் வரை என்னை ஆதரித்தீரே. You sustained me unto this day. இந்நாள் வரை என்னை மன்னித்தீரே. Pardon me unto this day. இந்நாள் வரை என்னை உயிரோடு வைத்தீரே. Keep me alive unto this day. இந்நாள் வரைக்கும் உம்முடைய நாமத்துக்கு கீர்த்தியாய் என்னை ஏற்படுத்தினீரே. Appointed me your name for you unto this day. இந்நாள் வரைக்கும் எனக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வந்தீரே. Give me health, strength and anointing unto this day. நான் உம்மை துதிப்பேன். I will praise you. நான் உம்மை உயர்த்துவேன். I will exalt நான் you. உம்மை மகிமைப்படுத்துவேன். I will glorify you. என்னால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. I cannot do anything else. நான் என்ன செய்வேன்? What shall I do? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை துதிப்பதே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. I will take the cup of salvation and praise you. இந்நாள் வரையும் தெய்வம் என்னை ஆதரித்தார். Unto this day God sustained me. இந்நாள் வரை தெய்வம் என்னை மன்னித்தார். Unto this day He pardoned me. இந்நாள் வரைக்கும் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்தார். Unto this day give me health and strength. இந்நாள் வரை அவருடைய கீர்த்திக்கு புகழ்ச்சிக்கு மகிமைக்காக என்னை வைத்திருக்கிறார். Unto this day kept me a name for His name. இந்நாள் வரைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். Kept me alive unto this day. நீங்க கைகளை உயர்த்தும் பொழுது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். Even as you lift up your hands, God's name will be lifted up. இங்கிருந்து ஆயிரக்கணக்கான துதிகள் இப்பொழுது பரலோகத்திலே அந்த தூப கலசத்தில் போய் விழட்டும். Thousands of praises, let it fall in the censer in heaven. வாயை திறந்து சொல்லு, என் தேவன் என்னை நடத்தினார், ஆதரித்தார்.